ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன். பெரிய அடையாளம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அடையாளம் என்று சொன்னால் உழைப்பு, சேவை, விசுவாசம். பல்வேறு திரைப்படங்களிலே நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவர் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்திலே அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது. கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, உங்களால் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டு அதிமுக யார் கையில் இருக்கிறது என சிலர் அறியாமையில் பேசுவதாகவும், இது கூட தெரியாத ஒருவரை எப்படி தொண்டர்கள் நம்புவார்கள் என்றும் தாவேக தலைவர் விஜய்க்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக பதிலடி தந்திருக்கிறார். காஞ்சிபுரத்தில் மேற்கொண்ட தேர்தல் சுற்றுப்பயணத்தில் உரையாற்றிய அவர், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் பல ஆண்டுகள் உழைத்த பின்பே ஆட்சி அமைத்ததாகவும், ஆனால் சிலர் உழைப்பே கொடுக்காமல் பலனை எதிர்பார்ப்பதாகவும் கடுமையாக சாடி உள்ளார். பேசுகிறார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.